நிறைய புத்தகங்கள் இருப்பாங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. மகப்பேறுகளை வந்து மிகப்பெரிய நிறுவனத்துவம் பண்ணியிருக்காங்க, அதில் ஆய்வு பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும், உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மேடம் கொஞ்சம் கேட்கலாம். அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அது போக மிகச்சிறந்த பேச்சாளர், பல்வேறு ஆற்றல் கொடுத்தவங்க, மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் கேட்கலாம் மேடம். சார் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாரு. உங்களை மாதிரி தான் சரியா? குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஹெல்த்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே ட்ரைனிங் பண்ணிட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டிசம்பர் மாதம் குளிர் மாதம் லீவில் வந்து எல்லாரும் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு போயிட்டு போட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைம் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ அழகாக ட்ரைனிங் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குளிர் மாதத்துக்கும் சார் சொன்னாங்க புத்தகங்கள் எழுதுங்க. அது வந்து நான் எழுதின ஒரு புத்தகம் வந்து மாறின சோழன். அது வந்து திருப்பாவை புத்தகம். இந்த குளிர் மாதத்துக்கும் திருப்பாவைக்கும் ரொம்ப கான்டாக்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 30 நேரம் வந்து ஆண்கள் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுந்திரிச்சு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணனுக்கு சாமி கும்பிட்டாங்க மாதம் இருக்குது. ரைட்டாக காலை நேரம் வச்சுட்டு பார்த்துருக்கு. அந்த கண்ணன் வந்து எங்கே இருந்த போது இருந்தவர் ஆயக்குளம் கேட்குறாரு. ஆயக்குளத்து ஒரு தொழில் என்ன? மாடு ஆடுறது. மாடு மேய்க்கிறது வந்து அவங்களுக்கு தொழிலாக இருந்தால் அவங்க வீரத்துலேயும் சிறந்திருந்தாங்க. என்ன மாதிரி வீரத்தில் ஏழு கழுவு ஜல்லிக்கட்டு ஒருத்தர் கொடுத்து மல்லி அதிகமாக பிறந்திருக்காங்க. அப்போது இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து தேடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லுறது வந்து கண்ணன் வந்து 7 தடிக்கு தான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா மண்டபத்தில் வந்து தான் வந்து காம்சனங்க ஒரு பேசுகிறாங்க. ஆனால் இப்போதான் ஒரு முன்னாடி ஒரு கேஸ் இருக்குது. அதுதான் கண்ணன். நம்ம எப்படி குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது. நீங்கள் ஓடுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடியது குளுக்கோஸ் தான். கொஞ்சம் ஸ்பேர் குளுக்கோஸ் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட லிவரில், நம்மளோட மசில்ஸில் போய் நிற்கும். உங்களுக்கு மசில் கிளைக்கோஜன் கண்டிப்பாக தேவை. எப்படி மசில் கிளைக்கோஜன் எதுக்காக தேவை? நீங்கள் ஓடுறீங்க, மார்னிங் ஈவன் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிடுறீங்க, அப்போ வந்து நம்மளுக்கு எங்கேருந்து எனர்ஜி வரும்? இந்த மசில் கிளைக்கோஜன் வந்து
குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். ஸோ உங்களோட ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 60%, அதாவது நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடியது வந்து நாங்கள் வந்து 2 இட்லி சாப்பிட்டோன்னா நீங்கள் 4 இட்லி சாப்பிடணும். அந்த குவான்டிட்டியை வச்சுக்கோங்க. அப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் போதுமா டாக்டர், மித்ததெல்லாம் வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? டெஃபினட்டாக அடுத்து என்ன முக்கியமாக வேணும்? ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட பாடி பில்டிங், நம்மளோட மசில், நம்மளோட எல்லா டிஷ்யூக்கும் முக்கிய பேஸே வந்து ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனை நம்ம என்ன சாப்பிட்டுட்ருக்கோம்? சொல்லுடா. நம்ம என்னன்னா நம்ம சின்ன டிஸ்கஷன், குழந்தைங்களோட டிஸ்கஷன், இது வந்து டெஸ்ட் எல்லாம் கிடையாது. பருப்பு சாப்பிட்றோம், டெய்லி சாம்பார் சாப்பிட்றோம். இட்லிக்கு என்ன தொட்டு சாப்பிட்றோம்? சாம்பார். அதில் தாலில் இருக்கிறது ப்ரோட்டீன் தான். எல்லா பயிர் வகையில் இருக்கிறதும் ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ வந்து 60% 4 இட்லின்னு சொன்னேன். ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நம்மளோட வெயிட்டில் எவ்வளோ இருக்கீங்களோ, இப்போ வந்து நீ வந்து 30 kilograms இருக்கு அப்படின்னு சொன்னதுன்னா 30 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். 1 gram per kilogram பாடி வெயிட். ஸோ அந்தளவு ப்ரோட்டீன் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாரில் 30 grams இருக்குமா? ஹார்ட்லி 10 grams தான் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை வந்து அடிஷ்னலாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா, அது எக்காக எடுத்துக்கலாம், நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க மீட்டாக எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷாக எடுத்துக்கலாம், அண்ட் நம்மளோட நட்ஸ், பாதாம், பிஸ்தா அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து சௌகரியப்படாத போது நம்மளுக்கு இருக்கவே இருக்குது நம்மளோட நிலத்தோட நிலக்கடலை, வேர்க்கடலை. அதை விட பெஸ்ட்டாக வந்து யாரையும் எதுவும் சொல்லவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். இதை தவிர ஃபேட் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா எப்படியும் நீங்கள் ஓடி விளையாண்டு எல்லாம் பண்ண போகிறீங்க. ஆனால் நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் இருக்கவே வேண்டாம். ரொம்ப 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 முக்கியமாக ஃபுட்டில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தண்ணி. ஸோ இப்போது சடனாக நாங்கள்லாம் வந்து டிவி சேனல்ஸ் பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு இது பார்க்குறோம், நல்லா விளையாண்டுட்டு இருந்து குழந்தை ஏதாவது சடனாக கீழே விழுந்து மயக்கமாகுது, சம்டைம்ஸ் ஹார்ட் வரைக்கும் ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்குற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து டீஹைட்ரேஷன், தண்ணி பத்தாதது. ஸோ தண்ணி நல்லா குடிக்கணும் நீங்கள், சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? நாங்கள் நார்மல் பாப்புலேஷன் வந்து 2-3 லிட்டர் குடிக்கணும்னா நீங்கள் 4 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக ஒரு கேம் விளையாட போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 600 to 700 ml ஆஃப் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த ஃபுட் பிரமிட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஃபுட் பிரமிட்டோட பேஸில் அதிகமான அளவில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அப்புறம் தண்ணி இருக்குது, கடைசியாக வந்து ஃபேட் இருக்குது. இதை வந்து மறக்கவே கூடாது. அண்ட் என்றைக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சுனே ட்ரைனிங் செஷன் இருக்குது, விளையாடணும், ஓடணும், பிடிக்கணும் எல்லாம் இருக்கும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ ஃபுட்டில் வந்து இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஃபுட் ஹெல்த்துக்கு என்ன சொன்னேன்? ஃபுட் எக்ஸசைசஸ். ஆல்ரெடி ரொம்ப அழகாக எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸசைசஸை பொறுத்த வரைக்கும் அது எஸ்பெஷலி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸசைஸ் பார்ட்டில் என்ன உங்களுக்கு உங்கள் ட்ரெயினர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து ஆனால் மறக்காமல் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப எக்ஸசைஸஸ்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இது எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே நம்மளோட வாழ்க்கை முறை ஆயிடும். அந்த வாழ்க்கை முறை பேர் தான் வந்து எபிஜெனட்டிக்ஸ். ஸோ நீங்கள் தொடர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குது. கேமில் நான் வின் பண்ணேன், நான் கப் வாங்கினேன், நான் மெடல் வாங்கினேன் அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுக்குது. நாளைக்கு வந்து அது உங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ தொடர்ந்து இதை ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவீங்க. மூணாவது முக்கியமான விஷயம் தூக்கம், ஸ்லீப். ஸோ உங்களோட தூக்கத்தை திரும்ப திரும்ப என்ன சொல்லுவோம்? காலையில் எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு. ஸோ என்ன பண்ணணும்? ஏர்லி டு பெட், ஏர்லி டு ஸ்லீப். ஸோ ஏர்லி டு ரைஸ், ஏர்லி டு பெட். சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் தூங்கணும். எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்? நீங்களாம் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க? 5 o'clock. எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? 10:30. ஸோ தூங்க போகிறது 10:30, மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிருக்கீங்க. ஏன் வந்து இந்த 10:30 to 5ன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? நம்மளோட உடம்புல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் பேர் மெலட்டோனின். நம்மளோட மூளையில் செக்ரீட் ஆகுது. அந்த மெலட்டோனின் ஹார்மோன் எப்போ வந்து அதிகமாக வேலை பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்டாக நைட்டு வந்து 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா என்ன, டீப்பாக தூங்கிறதுக்கு உங்களோட உடம்பு வந்து கரெக்டாக இருந்துகிட்ருக்கு.
பட் சிலர் நாங்கள் என்னோட டியூட்டியோ இல்லை அவரோட டியூட்டியோ எல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, மெலட்டோனின் ஹார்மோன் வந்து குறைக்கிறது என்னவா இருக்கும்னா நம்மளோட ஃபோனோட லைட்டு, டிவியோட லைட்டு அதெல்லாம் இருக்கும்போது மெலட்டோனின் தன்னால் இது இன்னும் பகல் தான் அப்படின்னு மனசில் மாறி அது வந்து செக்ரேட்டே ஆகாது, தூக்கமே போயிடும். அந்த தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ், உங்களோட டிவி எல்லாம் தள்ளி வச்சுட்டு பெட்ரூமை வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக தூங்குங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வார்ம் பாத் எடுத்துகிட்டு ஒரு நல்ல காட்டன் வேர் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குங்க. ஏன் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? நம்மளுக்கு அடுத்த நாள் நம்மளோட வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளோட படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எவ்வளோ நல்லா தூங்கி எழுந்திரிக்குமோ அந்தளவுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிருப்போம், கம்ஃபர்டபுளாக இருப்போம். ஆனால் இது மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் இருக்கா தூக்கத்துக்கு? லாங் டேர்மாக பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு, டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு, எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்கும் தூக்கம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுட், எக்ஸசைஸஸ், ஸ்லீப் மூணுமே வந்து ஃபிசிக்கலாக நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹெல்த் தான். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொன்னது எமோஷ்னல் ஹெல்த். அவள் தான் நல்லா பண்ணா நான் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் ஸ்கோர்ஸ் வேண்டாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். எஸ், தேர் ஷுட் பி காம்படிஷன், போட்டி இருக்கணும், போகாமல் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ் பண்ணி குட் தாட்ஸோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக வந்து இமோஷ்னல் வெல்பீயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமோஷ்னல் வெல்பீயிங் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கோமோ அப்போட நம்மளோட பிரெயினில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமின், செரோட்டோனின் அப்படின்னு சொல்லி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட பாசிட்டிவ் வே ஆஃப் தாட், பாசிட்டிவ் வே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் சப்ரெஸ் ஆகும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் குறையும். அது விளையாட்டாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக நம்மளால் டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ ஹெல்த்துன்னு சொல்லி நீங்கள் புக்ஸில் சயின்ஸ் புக் எடுத்த உடனே படிப்பீங்க. ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஸோ ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும், மென்டலாக நல்லா இருக்கணும், சொசைட்டியில் நல்லா இருக்கணும். வெறும் டிசீஸ் இல்லாதது மட்டும் ஹெல்த் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினிஷன். ஸோ அதுக்காக தான் வந்து அதோட பில்லர்ஸ் என்ன? ஃபுட், எக்ஸசைஸஸ், ஸ்லீப். ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபுட், எக்ஸசைஸஸ், ஸ்லீப்போட ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்தும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக பர்ஃபார்மன்ஸஸை அதிகம் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நாலாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினச்சது வந்து, நிறைய பேர் நிறைய அட்வைஸஸ் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு அழகான ஓஷோ ஸ்டோரி ஒன்று இருக்குது. நம்மளுக்கு பூரான் பார்த்துருக்கோம் இல்லையா? பூரானுக்கு எத்தனை கால் இருக்குது? நிறைய கால் இருக்கிறது பார்த்துருக்கோம். பூரானுக்கு இங்கிலீஷ் நேம் வந்து சென்டிபீடு. சென்டிபீட்னா 100, சரியா? 100 கால் இருக்குது பூரானுக்கு. ஒரு நாள் பூரான் வந்து வேகமாக நடந்து போயிட்டுருக்கு. அதனோட ரொட்டீனாக அது நடந்து போயிட்டுருக்கு. அதை வந்து ஒரு தவளை பார்க்குது. தவளைக்கு எத்தனை கால் இருக்குது? 4. 2 தானடா? 4 இருக்கா? 2 தானே? 2 தானே ஹாப் பண்ணி போகும், ரைட்? ஸோ என்னன்னா இது நம்ம வந்து இத்தனோடு வச்சுட்டு நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறோம், விழுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இது 100 காலை வச்சுட்டு அது பாட்டில் வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தவளை போய் வேகமாக போய் நிறுத்திச்சான். நிறுத்தி பூரான்கிட்ட, எப்படி நீ இத்தனை காலை வச்சுட்டு ஓடிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அது வரைக்கும் பூரானுக்கு வந்து தனக்கு இத்தனை கால் இருக்குன்னே தெரியல. இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து, ஆமாம் இல்லை நான் இது எப்படி லெஃப்ட் எப்போ வைப்பேன், ரைட் எப்போ வைப்பேன், நம்பர் 1 எப்போ வைப்பேன், 2 எப்போ வைப்பேன் கேட்ட உடனே அது கன்ஃபியூஸ் ஆகி இப்படி கீழே பார்த்த உடனே வந்து அதுவும் போய் பல்ட்டி அடிச்சிடுச்சு. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் நீ எப்படி இப்படி பண்ண, அப்படி இப்படி பண்ண அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்லேருந்து மாறவே மாறாதீங்க. நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து கேம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இது இன்னொரு அழகான விஷயம் இருக்குது. நம்மளோட எஜுகேஷனை வந்து 5 ஃபிங்கர்ஸில் காமிச்சிக்கலாம், 5 ஃபிங்கரில். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வந்து எப்போவுமே வந்து கட்டை விரல், ஸ்ட்ராங். அது என்னது? இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, கபடி எங்கேருந்து ஆரம்பித்தது, ஏறி தழுவுதல் எங்கேருந்து ஆரம்பித்தது, நம்ம இங்கே எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. நம்பர் 2 வந்து சயின்ஸா. சயின்ஸ் என்ன, ஏன், எதுக்கு, எப்படி, எப்போ வந்து ஃபுட் வேணும், எப்போ ஃபுட் வேண்டாம், எப்போ வந்து ட்ரிங்க் எடுத்துக்கலாம், எப்போ வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான கொஷின்ஸ் ஏன், எதுக்கு, எப்படி. அண்ட் லாங்குவேஜ். 3வது விரல் வந்து மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸாக. இந்த தூரத்துக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணணும், இப்படி அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கணும்.
இந்த 3க்குள்ளேயே வந்து நீங்கள் படிக்கிற புக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் வந்துடும். அப்போ இந்த 2 ஃபிங்கர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரிங் ஃபிங்கர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரிங்கை மாற்றுற மாதிரி அழகான விஷயங்களை பண்ணுறது. அது வந்து டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, கபடி விளையாடுறது எல்லாமே சேர்ந்தது தான் ரிங் ஃபிங்கர். அப்போ என்ன தான் இந்த லிட்டில் ஃபிங்கர் பண்ணுது அப்படின்னு சொன்னதுன்னா, லிட்டில் ஃபிங்கர் வந்து எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தோன்ற விஷயங்களையும் அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் வந்து நெகட்டிவ் அந்த இதுதான் வந்து லிட்டில் ஃபிங்கர். அதுக்கு வந்து வேலையே இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு வேலை வரும்போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட லைஃப், நம்மளோட எஜுகேஷன் எல்லாமே இந்த 5 ஃபிங்கருக்குள்ளே இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க, 4வது அழகான இன்னொரு விஷயத்தையும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் எப்பாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு 5 ஃபிங்கரோடு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுங்கள். ரைட்டா? அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி